அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழையும் குலதெய்வத்திற்கே சரணம். 5 கரத்தினை ஆணைமுகத்தினை இந்தி நிலமறை போல நீந்தனை நந்தி மகதனை நாணக்குந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் ஆதித்யாய சாசோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனிபியச்சர் ஆகுவே கேதுவே நமக. நவகிரகங்களை வேண்டி 2026 வருடம் கன்னிராசி நேயர்களுக்கு எப்படியாப்பட்ட வருடமாக அமைந்துள்ளது என்பதை சிறப்பு பலனாக பார்ப்போம். கன்னிராசி நேயர்களே, இந்த 2025 வருடம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய வருடமாக அமைந்துள்ளது என்பதை முதலில் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஜெயிப்பதற்கான பிறந்த நபர். வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போய் அடுத்தவரை பார்த்து பொறாமைப்படாமல் தன்னுடைய முயற்சியால் நல்ல வாழ்க்கையை அமைத்து வெற்றி அடையக்கூடிய வருடமாக இந்த 2025 உங்களுக்கு அமைந்துள்ளது. பொதுவாக நீங்கள் மோகம் கொள்வதில் கொஞ்சம் கவனம் வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். வாழ்க்கையில் படிப்படியாக உங்களுடைய கடன் தீர்ந்துவிடும். உங்களுக்கு ஏற்பட்டுள்ள நோய் நிச்சயமாக பெரிய அளவில் ஏற்படாமல் குறைந்து கொண்டே வரும். உங்களுடைய ஆரோக்கியம் ஆனந்தமாக இருக்கும். சீரான உடல் அமைப்போடு இருப்பீர்கள். ஆக மொத்தம் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமாகவும் சிரமம் இல்லாமல் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைந்துள்ளது. போராட்டம் 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 என்று அலைந்து வாழ்க்கையில் ஒரே சீரான நிலையில் வாழ்ந்த உங்களுக்கு இந்த 2026 அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு அமைந்துள்ளது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த 2026 உங்களுக்கு நல்ல வருடமாக அமைந்துள்ளது. அரசு வேலை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். உங்களுடைய படிப்பில் ஆர்வம் அதிகம் காட்டுங்கள். உங்களுடைய ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். உங்களுடைய படிப்பு மூலம் உங்களுக்கு வருமானம் பெருகும், மதிப்பு உயரும், உத்தியோகம் உயரும். அரசு வேலை நிச்சயம் உங்களுக்கு இந்த ஆண்டில் கிடைக்கும். உங்களுக்கு இருந்து வந்த கடனில் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான வழிவகுக்கும். அதற்கு ஏற்ற ஏற்பாடுகள் நடக்கும். அதனால் உங்களுடைய கடனை படிப்படியாக இந்த ஆண்டில் குறைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மன நிம்மதி, மனநிறைவு இந்த ஆண்டில் ஏற்பட்டு